ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்சர் யாரெல்லாம் என்ன சிரிக்க வைப்பாங்கன்னு சொல்லி பார்ட் 1 போட்டிருந்தேன். பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ இவரை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தாய் மண்ணே சந்தோஷ். இவரோட வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ஃபஸ்ட்டு பையனோட டியோ நிறையா பண்ணியிருப்பார். அப்போ தான் சித்தார்த்தம் பிறந்திருந்தேன். ஸோ நானும் நிறையா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நானும் மோஸ்ட்லி அடிக்கிற மாதிரி அந்த பேரண்டிங்லாம் நான் பண்ணல, ஜென்டில் பேரண்டிங் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக புலம்புவேன், அவரை மாதிரியே புலம்புவேன், ஏன்டா என்னை போட்டு படுத்துற அப்படின்னு சொல்லி அந்த அடி அடிப்பான். அதே மாதிரியே பண்ணுவான் என் பையனும். ஆனால் என் பையனை விட ஒரு படி மேலே போய் பண்ணுவான்னு சொல்லலாம். அவங்க பையன் எப்படி தான் பொறுத்துட்டு இருக்காரோ அந்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இவரை பற்றி இன்ட்ரொடக்ஷன் தேவையே இல்லை. ஸோ இவரோட ப்ராங்க் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் அதை நினச்சி திருப்பி நான் சிரிச்சிட்டே இருப்பேன், நல்லாயிருக்கும். அண்ட் எப்பவுமே இவர் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஓஜி இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சதீஷ், தீபா, அபிஷேக், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வில்ஸ்பட் இது கூட நல்லாயிருக்கும். ஸோ இவங்க எல்லாரோட வீடியோஸுமே எனக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்சிங்காக இருக்கும், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பீட்டர்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கூட நல்லா பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்க புதுசாக சாந்தாமான்னு வந்திருக்காங்க. இவங்க வந்து செமையாக பேசுவாங்க, சொல்லுவீங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க லாங்குவேஜ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மருமகளை அவங்க வச்சு செய்ன்னு செய்வாங்க, அது நல்லா இருக்கும். அவங்க பையனையும் நல்லா பண்ணுவாங்க, வேற லெவலில் இருக்கும். அவங்க பேசுகிறதே ஸ்லாங் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க திட்டும் போது நமக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம திட்டு வாங்குற மாதிரி இன்னொருத்தவங்க வாங்குறாங்க இல்லையா, அந்த இதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடும். அழகு பறக்குதே அப்படின்ற டைலாக் வந்து அவங்க சேனலில் செம ஹைலைட்டு. அந்த பையன் வந்து என்னமோ தெரியல, அவனை பார்த்தாலே நமக்கு பெரிய சிரிப்பு, ஸ்மைல் வரும். இப்போ கூட ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்கேன். க்யூட்டான தம்பி. ஸோ அவன் வீடியோஸ், எனக்கு தம்பி இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இவனை பார்த்து நான் கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்குவேன். அவன் பேசுகிறது எல்லாமே நல்லாயிருக்கும், கியூட்டி பாய். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் சொல்லவே வேணாம், இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. அவங்க நம்ம கிறிஸ்டியன் ஐஷு. ஸோ அவங்களோட வீடியோஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பானிபூரிக்கார வீடியோவுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக ஃபேன்ஸாக இருப்பாங்க, கேட்டுட்டு வேற இருப்பாங்க, நீங்கள் இந்திக்காரனா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். பாலக்காடு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த பாலக்காட்டு பக்கத்தில். அது நான் டெய்லி ஒரு வாட்டி பார்த்து சிரிச்சிட்ருப்பேன், எப்படி தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோன்ற மாதிரி. அவ்வளோ ஓப்பனாக பேசுவார் இவர், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்.